ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கூறும் உயரிய உம்மத், அல்லாஹ் கூறும் உயரிய சமுதாயம் என்ற தலைப்பில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக இந்த தலைப்பில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் அடிப்படையில் சிறந்த உம்மத் எது என்பதை நாம் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் திருக்குர்ஆனில் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் நாஸ் என்று குறிப்பிடுகின்றான். மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்களே சிறந்த கூட்டத்தினர்கள், மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்கள் சிறந்த உம்மத்தினர்கள், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே மக்களுடைய பயனுக்காக இந்த முஸ்லிம் சமுதாயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்தால் அவர்கள் சிறந்த உம்மத்தாக திகழ முடியும். ஏனென்றால் இறைவன் திருக்குர்ஆனில் சிறந்த உம்மத் என்று முஸ்லீம் உம்மத்தை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றான். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயம் சிறந்த உம்மத்தாக திகழ்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் திருக்குர்ஆன் ஹதீஸ் கூறும் முஸ்லீம்களாக இன்று இல்லை. முஸ்லீம்கள் திருக்குர்ஆன் ஹதீஸ் கூறும் முஸ்லீம்களாக இல்லை. சிறந்த உம்மத் என்ற அடைமொழிக்கு அவர்கள் ஏற்றவர்களாக இல்லை என்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இல்லை? இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகள், ஒற்றுமையின்மை, அவர்கள் மூமினீன்களாக இல்லை என்பதை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆளுக்கு ஒரு பள்ளிவாசல்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஜாக் பள்ளிவாசல், இது தௌஹீத் பள்ளிவாசல், இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் என்று பல பள்ளிவாசல்களை இவர்கள் கட்டி முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்து அல்லாஹ்வுடைய பள்ளி எது என்று தெரியாத நிலை இன்று ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிறந்த உம்மத் இப்படிப்பட்ட நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய மக்களுடைய நலனுக்காக அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்து நிற்பார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். ஆனால் இன்று அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறார்களா? நன்மையை ஏவுகின்றார்களா? தீமையை தடுக்கின்றார்களா என்றால் இல்லை. இன்றைய ஆலிம்கள், இமாம்கள் பல ஃபத்வாக்களை, கருத்துக்களை கூறி முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். பலரை காஃபிர் ஃபத்வா வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று போர்டுகளை வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறந்த உம்மத் செய்யக்கூடிய செயல்களா இது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மறுபக்கம் அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். லிபியாவில் கலவரம் தலைவிரித்தாடுகிறது, சிரியாவில் கலவரம் நடக்கிறது, யமனில் கலவரம் நடக்கிறது, ஈரானில் கலவரம், ஈராக்கில் கலவரம், ஆப்கானிஸ்தானில் கலவரம், பாகிஸ்தானில் கலவரம், இந்தோனேஷியாவில் கலவரம், பஹ்ரைனில் கலவரம் என்று நம்முடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். 40க்கும் மேற்பட்ட நாடுகளை முஸ்லிம்கள் ஆளுகின்றார்கள். ஆனால் அந்த நாடுகளில் நிம்மதி, அமைதி இருக்கிறதா என்றால் இல்லை. உள்நாட்டு பூசல்கள், உள்நாட்டு கலவரங்கள் தலைவிரித்தாடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறந்த உம்மத்திற்கு இப்படிப்பட்ட நிலை ஏன் வந்திருக்கிறது? ஏனென்றால் இவர்கள் சிறந்த உம்மத்தினர்களாக இல்லை, மூமினீன்களாக இல்லை என்பதை கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் எடுத்து கூறியிருந்தோம். அண்மையில் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது,
பஹ்ரைனில் உள்நாட்டு கலவரங்கள் நடக்கிறது, அந்த அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். பத்திரிகையில் வந்த செய்தி, பல பெண்கள் ஃபுர்காக்களை அணிந்து கொண்டு, பர்தாக்களை அணிந்து கொண்டு தெருவில் இறங்கி போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே இவர்கள் வழிதவறி இருக்கிறார்கள், சிறந்த உம்மத்தினர்களாக இல்லை என்பதை சான்று பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருக்குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் நீங்களே மேன்மை அடைவீர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் 3வது அதிகாரம் 140வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்று அந்த முஸ்லிம் சமுதாயம் மேன்மையை அடைந்திருக்கிறதா? இல்லையே. இன்று நிராகரிப்பாளர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலையை நாம் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வை நம்பி நின்றார்கள் அந்த ஆரம்பகால முஸ்லிம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் நின்றார்கள், அல்லாஹ்வை சார்ந்து நின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. இன்று முஸ்லிம் நாடுகள் அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறதா? இல்லை, அமெரிக்காவை சார்ந்து நிற்கிறது. அமெரிக்காவினுடைய பலம் எங்களுக்கு தேவை என்று எண்ணிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைதான் இன்று இருந்து கொண்டிருப்பதை வெளிப்படையான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் உதவியினால் நம்பிக்கையாளர்கள் மகிழ்வார்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனின் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்று அல்லாஹ்வினுடைய உதவி இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பது நிதர்சனமான முறையில் தெரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக நிராகரிப்பாளர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான் என்று திருக்குர்ஆனினுடைய 4வது அதிகாரம் 142வது வசனம் குறிப்பிடுகின்றது. எனவே நம்பிக்கை கொண்ட இந்த மூமினீன்களுக்கு எதிராக நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் இன்று நிராகரிப்பாளர்கள் இந்த முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இறைவன் காணுகின்ற அந்த நம்பிக்கையாளர்களாக, இறைவன் காணுகின்ற அந்த மூமினீன்களாக இன்றைய முஸ்லிம்கள் இல்லை என்பது நிதர்சனமான முறையில் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து மாபெரும் அருள் கிடைக்கும் என்று திருக்குர்ஆனினுடைய 33வது அதிகாரம் 48வது வசனம் கூறுகின்றது. எனவே இந்த அருள்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதா? இல்லை. வானத்திலிருந்து அருள்கள் இறங்குவதற்கு பகரமாக குண்டுமலைகள் பொழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை நாம் அல்லாஹ்வினுடைய அருள் என்று கூற முடியுமா? துப்பாக்கி கலாச்சாரம் போய் இன்று வெடிகுண்டு கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது என்பதை நாம் தூய்மையான உள்ளத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் மூமினீன்களுக்கு உதவி கொடுப்பான், உதவி செய்வான் என்று குறிப்பிட்டிருக்கின்றான். இன்று அந்த உதவி இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் காணுகின்ற மூமினீன்களாக இவர்கள் இல்லை என்பதை நிதர்சனமான முறையில் தெரிய முடிகிறது. கடந்த நிகழ்ச்சியில் சூரா அல் அஸர்னுடைய 103வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்தோம். அதில் காலத்தின் மேல் ஆணையாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறது. காலத்தின் மேல் ஆணையாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆயினும் யார் அந்த நஷ்டத்திலிருந்து தவிர்த்து கொள்வார்கள் என்று கேட்டால் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், நம்பிக்கைக்கு ஏற்ப நற்செயலாற்றுபவர்களாக இருப்பார்கள், உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறிக்கொண்டிருப்பார்கள், பொறுமையுடன் செயல்படுமாறு ஒருவரை ஒருவர் அவர்கள் அறிவுரை கூறிக்கொண்டிருப்பார்கள் என்று 4 பண்புகளை இறைவன் எடுத்து வைத்திருக்கிறான். அவர்கள் மூமினீன்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த 4 பண்புகள் இருக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நற்செயலாற்ற வேண்டும், உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிவுரை கூற வேண்டும், பொறுமையுடன் செயல்படுமாறு ஒருவருக்கொருவர் அறிவுரை கூற வேண்டும் என்று இந்த 4 பண்புகளை இறைவன் திருக்குர்ஆனில் வைத்திருக்கிறான். எனவே இந்த 4 பண்புகளை இன்றைய முஸ்லிம்கள் கடைபிடிக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்பதை நிதர்சனமான முறையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இறைவன் காணுகின்ற நம்பிக்கையாளர்களாக இவர்கள் இல்லை. அது மட்டுமல்ல, மூமினீன்களுக்கு இறைவன் திருக்குர்ஆனில் வாக்குறுதி அளித்திருக்கிறான். கடந்த நிகழ்ச்சியில் நாம் கூறியிருந்தோம், திருக்குர்ஆனினுடைய 24வது அதிகாரம் 56வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுகின்றவர்கள் மத்தியிலே நான் கிலாஃபத்தை ஏற்படுத்துவேன் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இறைவன் காணுகின்ற அந்த நம்பிக்கையாளர்களாக, இறைவன் காணுகின்ற அந்த நற்செயல் ஆற்றுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் கிலாஃபத்தை ஏற்படுத்துவேன் என்று இறைவன் வாக்குறுதி அளித்திருக்கின்றான்.
எனவே மூமினீன்கள் யார் என்று ஒருவர் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மத்தியிலே கிலாஃபத் இருக்கும் என்பதை இறைவன் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இறைவன் காணுகின்ற நம்பிக்கையாளர்களாக, இறைவன் காணுகின்ற நற்செயலாற்றுபவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலே கிலாஃபத் இல்லை. ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாஃபத் இருக்கிறது என்று சொன்னால், உலகளாவிய ஒரு தலைமை இருக்கிறது என்று சொன்னால், உலகில் வாழுகின்ற 198 நாடுகளில் வாழுகின்ற கோடிக்கணக்கான அஹ்மதி முஸ்லிம்களுக்கு ஒரு ஆன்மீக தலைமை, ஒரு கிலாஃபத் இருக்கிறது என்று சொன்னால், இறைவன் காணுகின்ற அந்த நம்பிக்கையாளர்களாக, அந்த மூமினீன்களாக இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினர் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் விரிவான முறையில் அல்லாஹ் கூறும் அந்த உயரிய உம்மத் யார் என்பது தொடர்பாக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நிச்சயமாக திருக்குர்ஆனில் உயரிய உம்மத் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்கள் நிச்சயமாக உயரிய உம்மத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த உயரிய உம்மத் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். அதனை அடையாளம் காண்பதற்காக இறைவன் அதில் கிலாஃபத்தை ஏற்படுத்துவேன் என்று இறைவன் நன்மாராயம் வழங்கி இருக்கின்றான். எனவே கிலாஃபத் எங்கே இருக்கிறதோ, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் எவ்வாறு ஓர் அணியில் நின்று கொண்டு பெரிய மலைகள் போன்ற படைகளை வெற்றி கொண்டார்களோ, அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததோ, அவ்வாறு கிலாஃபத்துடன் இருக்கக்கூடிய அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் அவர்கள் மூமினீன்கள் என்பதற்கு அடையாளமாக திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். எனவே நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் பலரும் பாராட்டி இருக்கிறார்கள். அருமையான திருக்குர்ஆன் அடிப்படையில் நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பலரும் கடிதங்கள் மூலமாகவும் இமெயில் முகவரி மூலமாகவும் நம்மை தொடர்பு கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். சிலர் கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சிறந்த உம்மத் என்ற பண்பிலிருந்து வீழ்ச்சி அடைய காரணம் என்ன? ஏன் இந்த வீழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது? முஸ்லிம்களின் இன்றைய வீழ்ச்சி பற்றி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் விளக்குங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போது நாம் அதற்குரிய பதிலை காண்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இது பற்றி சிந்திக்கின்ற போது திருக்குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அதிகாரம் 32 வசனம் 6 இவ்வாறு வருகிறது. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்லி சும்மா யாருஜு இலைஹி ஃபி யோமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தவத்தூன். இதனுடைய பொருள், அவன் விண்ணிலிருந்து பூமி வரையிலும் தன் கட்டளையை தன் திட்டத்திற்கு ஏற்ப நிலைநாட்டுவான். ஆக இறைவன் நிலைநாட்டுகின்றான் ஒரு திட்டத்தை தன்னுடைய கட்டளைக்கு ஏற்ப. எப்படி? விண்ணிலிருந்து பூமி வரை. ஆக விண்ணிலிருந்து பூமியில் ஏதேனும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகின்றான் என்றால், சமுதாயத்திற்கான சீர்திருத்தத்திற்கான ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்கிறான் என்றால் அது அவனே செய்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். தொடர்ந்து வருகிறது, பின்னர் ஒரு சுற்றை முடித்த பிறகு அது ஒரு நாளில் அவனை நோக்கி மேலே சென்று விடுகின்றது. அந்த நாளின் அளவு உங்கள் கணிப்பிற்கு ஏற்ப 1000 ஆண்டுகளாகும். இதில் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய எழுச்சியை பற்றி, எவ்வாறு இஸ்லாத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம், இது விண்ணிலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட ஒரு இறை திட்டம் என்ற அளவுக்கு இதனை மிக அருமையான முறையில் எடுத்து கூறியிருக்கின்றான். ஆனால் இப்படிப்பட்ட இறை திட்டத்திற்கு ஏற்ப அந்த முஸ்லிம்கள் செயல்பட்டால் அவர்கள் சிறந்த உம்மத்தாக திகழ்வார்கள் என்பதையும் திருக்குர்ஆன் நமக்கு எடுத்து ஓதுகின்றது. ஆனால் இன்று இறைவனுடைய இந்த திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கு இந்த முஸ்லிம்கள் தயாராக இல்லை. அவ்வாறு தயாராக ஒரு காலத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் தான் இந்த திருவசனம் முன்னறிவிப்பாக எடுத்து கூறுகின்றது. அதாவது உங்கள் கணிப்பின்படி 1000 ஆண்டு காலத்தில் இறைவன் ஏற்படுத்திய இதே திட்டம், எந்த திட்டம் வானத்திலிருந்து இந்த பூமியின் வரை இறைவன் ஏற்படுத்தி தந்தானோ அது மீண்டும் அவன் பக்கமே உயர்ந்துவிடும், சென்றுவிடும், மக்கள் மத்தியில் அது இல்லாது போய்விடும் என்ற அளவுக்கு இறைவன் இந்த திருவசனத்தில் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். ஆக 1000 ஆண்டுகள் வரை இஸ்லாத்தினுடைய அந்த எழுச்சிமிக்க காலம் இருக்கும். இஸ்லாத்தினுடைய அந்த போதனைகளை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த செயல்முறைகளை, நடைமுறைகளை, போதனைகளை மக்கள் ஏற்று நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டார்கள். அதாவது ஹைரே உம்மத், சிறந்த உம்மத் என்ற அளவுக்கு இறைவன் பார்வையில் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் இதில் குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யப்கா மினல் இஸ்லாமி இல் அஸ்முஹு, மக்களில் ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாத்தில் அதன் பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும். ஆக முஸ்லிம்கள் என்று பெயர் அளவில் தான் இவர்கள் இருப்பார்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்து சென்றார்.